இதெல்லாம் இவனுக்கு எப்படி வந்தது என்று சொல்லி அவரை குறித்து இடரடைந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, தீர்க்கதரிசி ஒருவன் தன் ஊரிலும் தன் வீட்டிலும் இன்றி வேறெங்கும் கனவீனம் அடையான் என்றார். அவர்களுடைய அவிசுவாச நிமித்தம் அவர் அங்கே அநேக அற்புதங்களை செய்யவில்லை. என்னைக்கு மரியாளின் குமாரன் டவுன் பண்ணிட்டாங்களோ உங்கள் மத்தியில் அற்புதங்கள் நடக்காது என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் புதிய ஏற்பாடு சொல்கிறது, இனி நாங்கள் ஒருவனை மாம்சத்தின்படி அறியோம், மாம்சத்தின்படி தான் அறிவீர்கள் என்று சொன்னால், இங்கே வேதம் சொல்லுகிறது அது அவிசுவாசம். பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு, அதே மாதிரிதான் இவங்க யாரு? மீன் பிடிச்சவங்க, போட்ல இருந்தவங்க. அவர் மரியாள் குமாரன், இவர்கள் 2 மீனவர்கள். அவங்களை பொறுத்த வரைக்கும் அதுதான், அவர்கள் இயேசுவுடனே கூட இருந்தவர்கள் என்று அறிந்து கொண்டார்கள். எப்படியெனில் சகோதரரே, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். மாம்சத்தின்படி ஞானிகள் அநேகர் இல்லை, வல்லவர்கள் அநேகர் இல்லை, பிரபுக்கள் அநேகர் இல்லை. நீங்க ஞானிகள் கிடையாது, நீங்க பலவான்கள் கிடையாது, நீங்க பணக்காரங்க கிடையாது. அந்தபடி நீங்கள் அவராலே கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டு இருக்கிறீர்கள். அதை விட பெரிய பொசிஷன் நீங்க இன்னைக்கு யாருக்குள்ள இருக்கீங்க? பேதுருவும் யோவானும் இயேசுவோட இருந்தார்கள், ஆனால் நீங்களும் நானும் இயேசுவுக்கு உள்ளே இருக்கிறோம். எழுதியிருக்கிறபடி மேன்மை பாராட்டுகிறவன் இயேசுவே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். ஆதாம் இழந்த அந்த நாலேஜை தேவன் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக எங்களுக்கு ஞானத்தையும் நீதியும் பரிசுத்தமும் மீட்பையும் கொடுத்திருக்கிறார்.